ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். இன்றைக்கி லவ்வை பற்றி பேச போகிறோம். அதாவது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்காக எவ்வளவோ காத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளவோ கோவிலில் வேண்டிக்கிறதுலேருந்து போட்டி போடுறதுலேருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுலேருந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரே விஷயம், அந்த லவ் அமைஞ்சதுக்கப்புறம் எதுக்கு ஈகோ, எதுக்கு விட்டு கொடுத்து போகாமல் அதுக்கப்புறம் அந்தஸ்து பார்க்கறது, அழகு பார்க்கறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்று மட்டும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம லவ் பண்ணுற பையன் கண்டிப்பாக உண்மையாக தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம லவ் பண்ணுற பொண்ணு கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். அதை நம்ம நம்பணும். என்னென்னா, அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி காத்துட்ருக்கிறதும், மெசேஜ் அனுப்புகிறதும், ஃபோட்டோ போட்டுட்ருக்கிறதும், இதெல்லாம் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் அந்த மரியாதை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு இருந்திருந்தா, லவ் மேரேஜ் தோற்று போகக்கூடாது. எப்படி பெரியவங்க பார்த்து வைக்கிற சில மேரேஜுங்க ஜெயிக்குதோ, அதே மாதிரி லவ் மேரேஜும் நம்மளுக்கு ஜெயிக்கணும். ஏன்னா கடவுளே அந்த காலத்தில் காதல் கல்யாணம் பண்ணியிருக்காரு. எந்த கடவுளும் காதல் கல்யாணம் பண்ணி தோற்று போனதில்லை. இந்த காலத்தில் ஏன் தோற்று போயிட்டுருக்குதுன்னா ஈகோ. உனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு நீ விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் நம்மளுக்காக நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதா? உனக்காக நானும் எனக்காக நீயும் விட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றுமே இல்லை. ஒரு நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு தலைமுறை உருவாக போகுது. பெரியவங்க பார்த்து வைக்கிற கல்யாணம் எவ்வளவோ தோற்று போகுது. ஏன் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு வருஷக்கணக்காக காதலிக்கிற காதல் எதுக்கு தோற்று போகணும்? எதுக்காக அதை விட்டு கொடுக்க, அந்த ஈகோவை விட்டு கொடுத்தா தான் என்ன? கண்டிப்பாக உண்மையான காதல்னால் ஒன்றே ஒன்று தான். அதை நம்ம விட்டு கொடுக்கணும், நம்பணும். அந்த பையனும் நம்மளை நம்பணும், நம்ம பொண்ணுங்களும் நம்ம அந்த பையனை நம்பணும். அதே மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடாது. இன்னொன்று துரோகம் இருக்கக்கூடாது. துரோகன்ற ஒன்றை பண்ணாமல் நம்மளுக்காக தானே அவள் வீட்டில் காத்துட்ருப்பா, அவளுக்கு நம்ம பண்ணணுமா? இன்னொரு பொண்ணுக்கிட்ட நம்ம பேசணுமா? அதால் நம்மளுக்கு என்ன சந்தோஷம் வந்துடுச்சின்ட்டு அந்த பையனும் நினைக்கணும். அதே மாதிரி அவர் தானே நம்மளுக்கு எல்லாமே, இன்னொரு பையன் நம்மளுக்கு கொடுத்துருவானா, அந்த சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு நிலையா அப்படின்னு பொண்ணுங்களும் இருக்கணும். இந்த மாதிரி 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணால் யாராலையும் தோக்கடிக்க முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்கும். தயவு செஞ்சு நம்புங்க, உண்மையாக இருங்க. லவ் கண்டிப்பாக என்றைக்குமே ஏமாத்தாது. அது இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம், தோற்று போக வைக்காது. நம்பிக்கை வைங்க. நம்ம எவ்வளோ நேரம் காத்துட்ருந்தோம், இந்த காதலுக்காக எத்தனை நிமிஷம் வெயிட் பண்ணோம், எத்தனை பஸ் ஸ்டாண்டு வெயிட் பண்ணோம், காலேஜ் முன்னாடி வெயிட் பண்ணோம், ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ணோம், ஆன்லைன் வருவாரா அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். இதெல்லாம் கையில் கிடச்சதுக்கப்புறம் எதுக்கு விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தரை தேடி போகணும்? உண்மையான லவ் நம்மளை விட்டு எங்கேயும் போக, நம்ம ஒழுங்காக இருந்துட்டு போயிடலாமே. அது என்றைக்கு ஏமாற்ற போகுது? ஏமாத்தாது. அதனால் உண்மையான காதலுக்கு உண்மையாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த ராதையும் கிருஷ்ணனும் சேர்த்து வைப்பாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ என் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம்.